ஹலோ சார், சொல்லுங்கள். என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ ஃபயாஸ், இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக கிளம்பி வாங்க. இன்றைக்கி நைட்டே நான் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிடுறேன். ஆனால் சார், நான் வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே கூப்பிட்றீங்க. என்னோடய லீவு கூட இன்னும் முடியலையே. ஐ நோ மிஸ்டர் ஃபயாஸ், பட்டு இங்கே ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்தால் தான் சமாளிக்க முடியும். என்னங்க என்னாச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? மெஹ்ரீன், அது வந்து என் பாஸ் தான் கால் பண்ணார். கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கான். அதனால் வந்து என்னை கூப்பிட்றாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி நைட் கிளம்புறேன். என்னங்க சொல்றீங்க? விளையாடுறீங்களா? இப்பதானே வந்துருந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஆமாம் மெஹ்ரீன், என்னோடய லீவு கூட இன்னும் முடியலை. அதுக்குள்ளே கம்பெனியில் ப்ராஜெக்ட்டு வான்னு கூப்பிட்றானுங்க. என்ன பண்ணுறது? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த டைமிங்கில் தான் என் கூட இருப்பீங்கன்னு பார்த்தா இப்போ போகிறேன்னு சொல்கிறீங்களே. ஃபீல் பண்ணாத மெஹ்ரீன். இப்போ வந்து ஒர்க் வந்துட்டனால நான் கிளம்புற சுச்சுவேஷன் தான் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் உன் கூட ரொம்ப நாள் இருந்துட்டு தான் போவேன். சரி ஓகே, வேலைன்னு வந்துட்டா போய் தானே ஆகணும், போயிட்டு வாங்க. சரி ஓகே மெஹ்ரீன், நான் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த ஸ்டிச்சஸை பிரிச்சுட்டு வந்துடுறேன். வந்து நான் கிளம்புறேன். ஆசிஃபா, என்னம்மா கிச்சனில் நிறைய வேலை இருக்கா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? நான் உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது என்கிட்ட பேசாதீங்கன்னு? ஊருக்கு வந்து 50 டேஸ்லேயே ஒர்க் வந்துருச்சு போடணும்னு சொல்கிறீங்க. என்னை வேலையை பார்க்க விடுங்க, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள். ஆசிஃபா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒர்க்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே ஒருத்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, கொஞ்சமாவது கவனிச்சிக்கணும். அதுதான் இல்லை, ஒர்க்கு ஒர்க்கு. சே, என்ன பாஸ்ன்னு தெரியல. சீக்கிரமே கூப்பிட்றாரு. இந்த ஃபஹீம் ரொம்ப மோசம். 50 டேஸ் இருக்குன்னு வந்துட்டு இப்படி பாதிலே போகிறாங்க. இவங்களை நம்பவே கூடாது. என்னாச்சு மெஹரி, நீ ஏன் சோகமாக இருக்கிற? ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாருக்கா. அதான் நான் டென்ஷனாக இருக்கேன். சரி விடுமா, அவங்களே ஒன்றும் சொல்ல முடியாது. ஒர்க்கு அப்படி போல. ஐ, நல்ல வேலை ஆசிஃபா, இப்போவாது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? அப்போ நீங்கள் இன்னும் போகலையா? அது எப்படிம்மா போக முடியும்? உன்னோட பதில் கிடைக்காம நீ தான் கோவமா இருக்கியே. சரிங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போதாவது கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வாங்க. இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க. ஆசிஃபா, அந்த குருஹானையும் தனி குடத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைமா. பசங்க ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஓத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து அனுப்பணும். வாங்கம்மா, 2 பேர் ரெடி ஆகிட்டிங்களா? சரி சரி, வந்து 2 பேரும் ஓதுங்க. இந்தாங்கம்மா, அப்படியே இந்த தண்ணியில் 3 சொட்டு எடுத்து அப்படியே குடிச்சுக்கோங்க. ஆளுக்கு 3 சொட்டு. அப்படியே அந்த பால் எடுத்துகிட்டு வாம்மா, கொடுத்துரும் பசங்களுக்கு.
சரிம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் 2 பேரும். நல்லதும்மா, 2 பேரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க. அடுத்த வாட்டி வந்துட்டு ரொம்ப நாள் தங்கிட்டு தான் போகணும். நீங்கள் இல்லாமல் வீடு தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஆசிஃபாட்டையும் மெஹ்ரின்ட்டையும் சொல்லிட்டு கிளம்புங்க. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். பிள்ளைய பார்த்துக்கோ. நீ நல்லா டைமுக்கு சாப்பிடு. ஓகே? நாள் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவன். மெஹ்ரின், உடம்ப பார்த்துக்கோ. அப்பப்போ செக்கப்புக்கு போய்க்கோ. நல்லா சாப்பிடு. ஓகே? நான் உனக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. சரி வா ஃபயாஸ், கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு.